தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அங்கீகரிக்கப்படாத அதே நேரம் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு 4355 கோடி நிதி வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த கட்சிகள் 2015 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளாக இருக்கிறது. காரணம் 47 வேட்பாளர்களை மட்டுமே அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். 3 தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் வாங்கிய வாக்கு என்பது 58,066 வாக்குகள் மட்டுமே. இப்படி குறைந்த வாக்கு வாங்கியிருக்கிற இந்த கட்சிகளுக்கு 4355 கோடி நிதி வந்திருக்கிறது என்பது கண்டிப்பாக நிறைய சந்தேகங்களை கிளப்பியிருக்கிறது. குறிப்பாக இந்த நிதி அளித்தது யார், யார் தர சொன்னது, இந்த நிதி எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஏன் இந்த கட்சிகளுக்கு நிதி வந்திருக்கிறது என்கிற கேள்வியெல்லாம் எழுக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. உதிரி கட்சிகளுக்கு 4300 கோடி என்ன செய்கிறது இடி என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வாசுதேவன் சார், பாஜக ஆளுகிற மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கிற குஜராத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன காரணம் சார்? இந்த கட்சிகளுக்கு ஏன் இவ்வளவு தொகை வந்திருக்கிறது? அதன் பின்னணி என்ன சார்? இது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியாகவும் இருக்கு. இது ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குங்கிறது அடிப்படையிலே தவறு தான். எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறது. யாரு டோனார்ஸ்ங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அந்த நீங்க தலைப்பு கொடுத்த உடனேயே நான் தைனிக் பாஸ்கர்ல உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அது ஹிந்தி ஆர்டிகல் தான், மொத்தமா படிச்சுட்டேன். அதுல டோனார்ஸினுடைய விவரங்களும் கொடுத்துருக்குறாங்க. 1 கோடி 50 லட்சம் 3 கோடி இது மாதிரிலாம் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு டாடா பிர்லாவோ ஒரு டிவிஎஸோ இல்லைன்னா ஒரு வேற யாராவது அம்பானியோ அடானியோ கொடுத்துருந்தாங்க, நம்ம லாட்ரி மார்க்கிங் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த கம்பெனிகள் எல்லாமே ஒரு பேர் தெரியாத மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இல்லாத சில கம்பெனிகளாக தான் இருக்கு. நான் பார்த்தேன். இன் அடிஷன் டு பிரைவேட் பர்சன்ஸ், அதாவது தனியாருடைய பெயர்களும் நிறைய இருக்குது. இப்போ நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா, கோடி, அதாவது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு கோடி என்ன செய்கிறது இடி அப்படின்னா, இடி இங்க எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியல. இடி எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு மணி லாண்டரிங் அப்படின்னு வரும் இல்லையா? அதாவது கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக்கும் அந்த முயற்சியில ஈடுபட்டாதான் அது வருமே தவிர இந்த மாதிரி சமயங்கள்ல வராது. அதுக்குன்னு ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும். அதாவது இடி டைரக்டா சார்ஜ் ஃபைல் பண்ண முடியாது. அவங்க ஒரு ECIR தான் போட முடியும். ஓகே, என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் தான் போட முடியும். அதுக்கப்புறம் அவங்க விசாரணை பண்ணி லோக்கல் போலீஸ்ல சொல்லுவாங்க, நீங்க ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு, நீங்க அதுக்கு FIR பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு அவங்க விசாரணை பண்ண முடியும். அதனால இங்க யாரு இது போட போறாங்க, யாரு இதுல FIR ஃபைல் பண்ணணும், EC ஃபைல் பண்ணணுங்கிறீங்களா? ECக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது. பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் படி, ECனுடைய மேண்டேட் படி ECக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. அவங்களே சொல்றாங்க. யாரு? முன்னாள் தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையரே சொல்றாரு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் நாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ EDக்கோ அனுப்புவதற்கான மேண்டேட் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது யார் ஃபைல் பண்ணணும்? ED டைரக்டா வராது. இன்கம் டேக்ஸ் வரலாம். இன்கம் டேக்ஸ் எப்போ வரும்? ஒரு துரைராஜ் மாதிரியோ ஒரு பொன் கிருஷ்ணமூர்த்தி மாதிரியோ யாராச்சும் அங்க போயிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னா, ADR ஃபார் தட் மேட்டர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னா இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வரலாம். ஆனா ஒரு நிமிஷம் இந்த மேட்டர்ல ஒன்னு பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும், ரெண்டாவது ப்ராசிக்யூஷன் ஆஃப் கிரைம் அப்படின்னு இருக்கணும். எங்க கிரைம் இருக்கு, குற்றம் எங்கே அப்படின்னு நான் கேட்கிறேன். அதனாலதான் இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் ED உடனே உள்ள வர முடியாது, தேர்தல் ஆணையம் ஒன்னும் செய்ய முடியாது. வேற யார் பண்ண முடியும்? நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸோ இல்லைன்னா ADR மாதிரி பிரசாந்த் பூஷன் மாதிரி சில பேர். வாசுதேவன் சார், ஒரு கேள்வியை மட்டும் வச்சிடறேன், நீங்க தொடர்ந்து பேசுங்க. இந்த கட்சிகள் தேர்தல் செலவா தேர்தல் ஆணையத்துக்கு கணக்கு காமிச்சது 39.02 லட்சம் மட்டும்தான்.
ஆனா தணிக்கை அறிக்கையில 3500 கோடி வந்திருக்கு. அப்ப இங்க அஃபென்ஸ் நடந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? அப்ப இது நேத்துக்கு முன்னைக்கு நடக்கல. 2011 2019 இருந்து நடக்குது. 2019 இருந்து 19-20 நிதியாண்டுல இருந்து 24 வரைக்கும் இந்த நிதியாண்டுல நடந்திருக்கு. 3 தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அப்ப இங்க ஈடிக்கும் வேலை இருக்கு, தேர்தல் ஆணையமும் பார்த்துருக்கணும், அரசும் பார்த்துருக்கணும், எல்லாருமே பார்த்துருக்கணும்ல சார்? நோ நோ, ஈடிக்கு வேலையே கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் நீங்க மேண்டேட் படியுங்க சார். நீங்க யூ ரீட் லா, சட்டத்தை படிச்சா உங்களுக்கு கிளியரா தெரியும். எலெக்ஷன் கமிஷனுக்கு இதெல்லாம் வேலையே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து தேர்தல் செலவினங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும். அது முடிச்சதுக்கு அப்புறமா தேர்தல் செலவினங்களுடைய அறிக்கை, வேட்பாளர் எவ்வளவு செலவு பண்ணீங்கிறது அறிக்கை, வேட்பாளர்களுக்கு வந்து எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் சீலிங் லிமிட் இருக்கு இல்லையா, 2022 தான் லாஸ்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அது ரிவைஸ் பண்ணல. அதன்படி 95 lakhs ஒரு பாராளுமன்றத்திற்கு, அதுவும் இங்க தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ் மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கு, ஊபி எல்லாம், மற்ற மாநிலங்களுக்கு 75 லட்சம் அப்படின்னு ஒரு சீலிங் இருக்கு. அதை நீங்க தாண்டிட்டீங்களா அவங்க பார்ப்பாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து ஆடிட் பண்ணணும். ஆடிட் யார் பண்றா? ஈசி பண்றதா? ஈசிக்கு மேண்டேட் இருக்கா சார்? ஈசிக்கு ஒண்ணுமே மேண்டேட் கிடையாது சார். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சார் பண்ண முடியும்? அவங்க என்ன பண்ணுவாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா இருக்குது இல்லையா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, ICAI. வாசுதேவன் சார், உங்க கேள்வியை தான் நான் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு வைக்க விரும்புறேன். சார், இந்த அளவுக்கு நிதி பெறப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த கணக்கு வேற, ஆடிட்ல கொடுத்த கணக்குகள் வேற. அப்படி இருக்கப்ப யாரும் எதுவும் பண்ண முடியாது, அதற்கு வேலை இல்லை, ஈடிக்கு குறிப்பா ஈடிக்கு வேலை இல்லை அப்படிங்கிறாரு, தேர்தல் ஆணையம் எதுவும் பண்ண முடியாதுங்கிறாரு. இதுதான் நிலைமையா? அதாவதுங்க, ஐயா வாசுதேவன் அவர்கள் சில விஷயங்களை சொல்கிறார். ஈடிக்கு வேலை இல்லை, தேர்தல் கமிஷனுக்கு அதில் வேலை இல்லை. அப்போ யாருக்கு தான் வேலை? 10 இயக்கங்கள் பதிவு பண்ணாங்களே தவிர அங்கீகரிக்கப்படாத இயக்கங்களாக இருக்கக்கூடிய கட்சிகள் சுமார் 43,000 கோடி, 4,355 கோடி வசூல் பண்ணியிருக்காங்க. செலவு அவங்க காட்டியிருக்கிறது வெறும் 39 லட்சம். அதுக்கப்புறம் அவங்க செலவாக மறுபடியும் காட்டுறது 3,500 கோடி. இதுலேயே தில்லு முள்ளு இருக்குல்ல, இதுல ஏன் வரக்கூடாது ஈடி? நீங்க காட்டினது அவர்களுக்கு அதிகாரம் இல்லைங்கிறாரு சார். அவர்களுக்கு ஈடிக்கு இது நேரடியாக அதிகாரம் இல்லைங்கிறாரு. என்ன கேட்குறேன், நம்ம உத்தம் தாக்கரே இயக்கத்தில் ஒரு ராவத்துன்னு ஒரு MP இருக்கார். அவருக்கு 2 லட்சம் ரூபாய் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது, நீங்கள் அனுப்புறீங்கன்னே வச்சுக்கோ. அந்த 2 லட்சம் ரூபாய் வெறும் 2 lakhs, அதுக்கு நீங்கள் கணக்கு காட்டலன்னு தான் அவர் மேலே வழக்கு. சுமார் 100 நாள் ஜெயிலில் இருந்தாருங்க. இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் அதுக்கு வரி கட்டல, அந்த 2 lakhs கணக்கில் கொண்டாடல, வரி கட்டலன்னு சொல்லி 100 நாள் ஈடி உள்ள வச்சுதுங்க. இது கோடியில் இருக்குதுங்க. அது ஒன்லி 2 lakhsக்கு அந்த பண்ண ஈடி இவ்வளோ பெரிய மால் பிராக்டிஸ், அதுவும் 2019 நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் தெரியாமல் இருக்குது ஈடினா, எதுக்கு அந்த ஈடி, எதுக்கு அந்த தேர்தல் கமிஷன்? இந்த கேள்வி எழுதா இல்லையா? அப்போது எலெக்ஷன் கமிஷனில் சார் ஐயா சொன்னாங்க வாசுதேவன், நீங்கள் தேர்தல் முடிஞ்ச உடனே கணக்கு காட்டணும்னு சொல்லிட்டு. தேர்தல் முடிஞ்ச உடனே கணக்கு காட்டினதில் முதல்ல 39 லட்சம் காட்டுறாங்க. அவங்க மொத்தமாக 10 கட்சி வாங்கின ஓட்டு 56,000 ஓட்டு தான். இப்போ நீங்கள் 56 லட்சம், நீங்கள் வந்து 3,500 கோடி ரெண்டாவது காட்டுறீங்க. 39 காட்டினே 3,500 கோடி எப்படி காட்டுவ? அது ஈடி கிட்ட தேர்தல் கமிஷன் ஒப்படைக்கலாமா கூடாதா? ஏன் ஒப்படைக்கல? வெறும் 2 லட்சத்துக்கு ராவத்தை தூக்கி உண்ணா வைக்க முடியதில்லை உங்களால். அப்போ இது மட்டும் ஏன் முடியாது? ஆகவே இதில் வந்துங்க, இதை உண்மை கொண்டாடணும். இதில் ஈடி அமைதி காப்பதில் ஏதோ சந்தேகம் இருக்குது. லெட்டர் பேடு கட்சியான 10 கட்சிகளுக்கு இவ்வளோ கணக்கில் பணம் எப்படி வருது? ஐயா சொன்னாங்க டாட்டா கொடுக்கல, பிர்லா கொடுக்கல. இல்லாமல் கூட டாட்டா பிர்லா தான் பணக்காரருக்கு கிடையாது, அதை தாண்டின பணக்காரங்களும் இந்தியாவில் இருக்கிறாங்க. குறிப்பாக குஜராத்தில் நிறைய பணக்காரர்கள். ஏன்னா அவங்க தொழிலில் குறிப்பா இந்த பட்டேல் இனத்தவர்கள் இன்னைக்கு அமெரிக்கால அவங்க தான் முழு நிதி கொடுத்த கம்பெனி சில பெங்களூர்லயும் 2-3 கம்பெனி இருக்கலாம். அங்க நம்ம அப்படியும் சூரிக்கிட முடியாது இல்லையா சார்? இருக்கலாம். இப்போ யார் பணம் கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட் கையில இருக்கு.
அப்போ நீங்க இதெல்லாம் யாருக்கு கொடுத்தீங்க, ஏன் கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்க இந்த கட்சி? அப்போ இதுக்கு பின்னால யாரோ இருக்காங்க. யாரு இந்த பணத்தை வாங்கியது, எப்படி எங்க செலவு பண்ணீங்க? 39 லட்சம் காட்டிட்டு 3500 கோடி காட்டுறீங்களே, அப்ப இதை எப்படி நீங்க காட்டுறீங்க? இது என்ன கணக்கு? நீங்க நிக்க வச்ச வேட்பாளரே 47 பேர் தான் மொத்தம். அந்த 2019, 2022, 2024 நீங்க நிக்க வச்ச வேட்பாளரே வெறும் 47 பேர் தான். நீங்க வந்து கணக்கு காட்டுனது 39. இவ்வளவு பெரிய தொகை கைமாறி இருக்குன்னா கொடுத்தவங்களை நீங்க உங்களுக்கு தெரியுது யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு. பெங்களூர்ல இருக்கவங்க கொடுத்துருக்காங்க, குஜராத் எல்லாமே தெரியுது இல்ல, எப்படி கொடுத்தாங்க, இதுக்கு பின்னால யார் இருக்காங்க, அந்த பணம் யாருக்கு கைமாறியது, இந்த இயக்கங்கள் வாங்கி யாருக்கு கொடுத்தாங்க, இதுக்கு பின்னால பெரிய ஒரு கும்பல் இருக்கு, ஒரு மாஃபியா கும்பல் இதை இயக்கி இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்றோம். காவல்துறை கிட்ட ஒப்படைக்கணும்னு ஐயா வாசுதேவன் சொல்றாரு. ஒப்படைங்கன்ற 2005 வருஷமா என்ன பண்ணீங்க? 5-6 வருஷமா ஏன் இதை கண்டுபிடிக்க முடியாது? எங்க தேர்தல் கமிஷனுக்கு 39 லட்சமோ 3500 கோடி கொடுக்கும் போதே தவறு நடந்திருக்குதுன்னு தேர்தல் கமிஷனுக்கு தெரிய வேணாவா? சும்மா அங்க வந்து சேரை தேய்ச்சிட்டு போறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்காங்க தேர்தல் கமிஷன்ல. இந்த கேள்வி எழுதா இல்லையா? அப்ப கேட்கணுமா வேணாவா? அப்புறம் தேர்தல் கமிஷன் வந்துங்க இதை மட்டும் இல்ல, தேவையில்லாததை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தேவையானதை பண்ணாம இருக்கிறாங்க. கண்டிப்பா சார். சார் வாசுதேவன் சார், நீங்க முதல் சுற்றிலே சொன்னீங்க இவ்வளவு பெரிய பணம் கைமாறி இருப்பது அதிர்ச்சி அளிக்குதுங்கிறீங்க. அரசாங்கம் அங்க இருக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை, அப்ப யாருக்கு இருக்கு அதிகாரம்? பொதுமக்களுக்கு இருக்கு. யார் வேணா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடலாம், ஏடிஆர் பண்ணலாம். ஏடிஆர் இதுக்கு முன்னால எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல யாரு கேஸ் போட்டது? உச்சநீதிமன்றம். ஒரு நிமிஷம், உச்சநீதிமன்றம் யார் கேஸ் போட்டது? ஏடிஆர் கேஸ் போட்டாங்க. அதே மாதிரி இப்ப போட வேண்டியது தானே சார். பொன் கிருஷ்ணமூர்த்திட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். எலெக்ஷன் கமிஷனுக்கு இதுக்கு அதிகாரம் இருக்கு, இதுக்கு மேல இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு அதிகாரம் இருக்குன்னுட்டு ஏதாவது ஒரு ஷரத்து, அந்த சட்டத்துல ஏதாவது ஒரு சரத்து எனக்கு காமிங்க சார் பார்க்கலாம். கண்டிப்பா அது கிடையாது. சார் இதுக்கு மேல இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு வேணா அவங்களுக்கு அதிகாரம் இல்லாம இருக்கலாம். ஆனா 3 தேர்தல்கள்ல 3500 கோடி பணம் செலவிடப்பட்டிருக்கிறது. அப்ப அது எந்த கட்சிக்கு செலவிடப்பட்டிருக்கிறதுங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த வேட்பாளர்களுக்கு இவ்வளவு செலவாச்சான்னு இருக்கு. இந்த தொகை வேறு கட்சிகளுக்கு செலவப்பட்டிருக்கா, இல்ல இந்த தேர்தல் விதிகள் எதுவும் மீறப்பட்டிருக்கான்னு கேட்டா அப்ப அந்த தேர்தலையே அவர்கள் அந்த ரிசல்ட்டையே நிறுத்தி வைக்கலாமே, கேன்சல் பண்ற அளவுக்கு இல்ல இருக்கு சார். இது நீங்க போனா எலெக்ஷன் இந்த 10 பேர் சேர்ந்து 59 வாக்காளர்கள் நிறுத்திருக்கிறாங்க. 59,000 வாக்குகள் தான் பெற்றாங்க 3 தேர்தல். உண்மைதான். ஆனா ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் தானே. ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் எப்படி? ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் தானே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட். ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் யார் கொடுத்தது? சர்டிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கொடுத்தது. சர்டிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு யார் பரிந்துரை செய்தது? எலெக்ஷன் கமிஷன் பரிந்துரை செய்தது. அவங்களுடைய மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், அந்த கைட்லைன்ஸ், அக்கௌண்டிங் கைட்லைன்ஸ் படி தான் அவங்க அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் இருக்குன்னு சொன்னா ஈவன் இன்கம் டாக்ஸ் டைரக்டா வர முடியாது. இன்கம் டாக்ஸ் ஓகே, இன்கம் டாக்ஸ் இப்போ இந்த பொது வெளியில வந்ததுனால இன்கம் டாக்ஸ் கணக்குல என்ன பண்ணலாம்? அந்த பெரிய பெரிய டோனார்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு மேல உங்களுக்கு ஏது இவ்வளவு பணம் வந்துச்சு, நீங்க எப்படி இந்த கட்சிக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிறதான் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இந்த வேலையை ஈஸி பண்ண முடியாதுங்கிறதுதான் என் பாயிண்ட். வராது. ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராசஸ் ஆஃப் கிரைம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ப்ராசஸ் ஆஃப் கிரைம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த ப்ராசஸ் ஆஃப் கிரைம் எப்படி சுத்திட்டு அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகுதான் இடி வரும் அப்படிங்கிறது நான் சொல்றது. இப்போ நிதின் ரவுத் பத்தி சார் சொன்னாங்க இல்லையா, அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னுட்டு. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க கொடுக்குற இந்த தேர்தல் அறிக்கை, அதாவது செலவு கணக்கு பிளஸ் தணிக்கை அறிக்கை 2 இருக்கு சார். செலவு கணக்கு ஒரே நிமிஷம், செலவு கணக்கு தணிக்கை அறிக்கை 2 இருக்கு. அந்த 2லயுமே டிஸ்கிரிபன்சி வரும்போது மட்டும்தான் அவங்க அதை பார்ப்பாங்க. மேண்டேட் என்ன சொல்றது அப்படின்னா, எங்க உனக்கு நீங்க வந்து யூ ஹேவ் டு ஸ்க்ரூட்டினைஸ் தி அக்கவுண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுங்க. டிஸ்கிரிபன்சி இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்க நோட்டீஸ் போடணும். அந்த விதத்தை தான் வந்து நிதின் ராவத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சது எலெக்ஷன் கமிஷன். அது எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அவருக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் அவர் காமிக்கலங்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இவங்க வந்து அதை காமிக்கல, காமிக்கல, அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க வேண்டியது ரவுத்தோட சமாச்சாரம்.
ஆனா நம்ம அதை பத்தி பேசல. நம்ம ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்ப நீங்க உங்களால எலெக்ஷன் கமிஷன்ல எதுவும் பண்ண முடியாது, அந்த கட்சிகளை எதுவும் பண்ண முடியாதுன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இதற்கு நிதி தந்த நிறுவனங்கள் இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இப்படி நன்கொடை தருவதன் மூலமாக நிறைய வரி ஏய்ப்புகளும் இங்க ஏமாற்றங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த கம்பெனிங்க அவ்வளவு நிதி கொடுத்துருக்காங்க, நிஜமா கொடுத்துருக்காங்களா? வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறதா, இல்லை அந்த பணங்கள் எதுவும் வெள்ளையாக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. அதற்கான அடிப்படையும் இருக்கு. அப்ப அங்கேயும் கேட்க மாட்டீங்க அப்படின்னா ஈடியோட வேலை தான் என்னன்னு கிருஷ்ணமூர்த்தி சார் கேட்கிறாருல. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். 59 கேண்டிடேட் நிறுத்திருக்கிறதா சொல்றாங்க இல்லையா? அந்த 59 கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் அவங்க வந்து எலெக்ஷன் வேலை பார்த்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வாசுதேவன் சார், நான் கேண்டிடேட் போல பதிவு அந்த அரசியல் கட்சிகளுக்கும் போல காசு கொடுத்துருக்காங்க இல்லையா, அவர்கள் நிஜமா கொடுத்துருக்காங்களா இல்லையாங்கிற கேள்வி இதுல சந்தேகம் எழும்புதா இல்லையா? அதை தீர்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? இதுல வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறதா, கருப்பு பணம் வெள்ளையாக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கே. அந்த கேள்விக்கு பதில் யார் சொல்வது? யாருக்கு இது அத்தாரிட்டி? ஒண்ணு இப்போ பொது வெளியில வந்ததுனால, பொது வெளியில தான் இது வரக்கூடாது சார். ஏன்னா எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் நாங்க வந்து வந்த பிறகும் தேர்தல் கமிஷனுக்கு அதிகாரம் இல்லை, ஈடிக்கு அதிகாரம் இல்லை. ஆனா மக்களுக்கு மட்டும் அதுக்கு வந்து உரிமை இருக்கிறது, அவர்கள் தான் கேட்கணும், பொறுப்பு இருக்கணுங்கிறீங்க. வெளியிலே வரலன்னா அப்ப இத்தனை வருஷமா 2019 இருந்து வெளியே வராம தானே சார் இருந்தது. அப்ப அதுக்குள்ள நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா ஏன் இது வெளியே வரப்போகுது? செய்தியால வந்திருக்கோம், இது நடவடிக்கை என்பது செய்தியால வந்திருக்கோம். ஆனா வெளியே வரக்கூடாது. ஆனா வந்தா மக்கள் தான் கேட்கணும். அரசாங்கமோ அரசு நிர்வாகமோ எதுவும் கேட்காதுன்னா என்ன சார்? ஆமா. அதர்வைஸ் இப்போ வந்து அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் அமெண்ட் பண்ணலாம். எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ்க்கு வந்து திருப்பி பைனான்சியல் பவர்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிடும். அதாவது பைனான்சியல் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக எலெக்ஷன் கமிஷன் பண்ணல. அதாவது எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த மேண்டேட்டை நீங்க டைல்யூட் பண்ண முடியாது சார். அவங்களுக்கு அடிஷனல் பவர் கொடுத்து சார், என்னோட கேள்வி எலெக்ஷன் கமிஷனை நோக்கி இல்லை. என்னோட கேள்வி, இப்படி ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது, எல்லா அரசும் நீங்க சொல்ல முடியாது. அதான் சொல்றேன், முறைகேடுன்னு நீங்க சொல்ல முடியாது சார். முறைகேடுன்னு நீங்க சொல்ல முடியாது. அவங்க ஒட்டுமொத்த குஜராத்துக்கும் அவங்க வேலை பண்ணிருப்பாங்க. அவங்களுடைய தோழமை கட்சிகளுக்கு செலவு பண்ணிருப்பாங்க. தோழமை கட்சிகள் காங்கிரஸுக்கு செலவு பண்ணிருப்பாங்க. ஆனா அதான் சொல்ல வரேன். அதாவது ஒரு பெற கேண்டிடேட்டுக்கு 25 லட்சம் ஒரே விஷயத்தான் சொல்றேன். அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆவரேஜா நான் சொல்றேன், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சேர்த்து சொல்றேன், பப்ளிசிட்டிக்காக செலவு பண்ணும் பப்ளிசிட்டி செலவு வந்து 53%, டிராவலுக்கு 21%, கேண்டிடேட்டுக்கு 11% தான் செலவு பண்றாங்க. 6000 கோடி செலவு பண்றாங்கன்னா அது 11% தான் வந்து கேண்டிடேட்டுக்காக போறது. மற்றபடி மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் தான் 15%. அப்போ 222 தொகுதிகள், குஜராத் 226 தொகுதிகள் இருக்கு. எல்லா தொகுதிகள்லயும் அவங்க வேலை பண்ணிருப்பாங்க. அப்படிதான் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கொடுத்துருப்பான். வேட்பாளர் வெறும் 47 பேர் தான் போட்டிருக்காங்க. 3 தேர்தல்களையும் சேர்த்து 2021, 2024, அப்புறம் 2022 சட்டமன்ற தேர்தல்ல சேர்த்து 3 தேர்தலுக்கும் சேர்த்து 47 வேட்பாளர்கள் தான் போட்டிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 3500 கோடிக்கு அவர்கள் வாங்கிய வாக்கும் சரி, அந்த கட்சியும் பெருசா யாருக்கும் தெரியவும் இல்லை. அது சார் டோன்ட் கன்ஃபியூஸ். செலவு வேற, வாக்குகள் வேற. சீமான் செலவு பண்றாரு, சீமான் செலவே பண்ணல, ஆனா வாக்குகள் கிடைக்குது. எப்படி கிடைக்குது? கிடையாது. வாசுதேவன் சார் தொடர்ந்து பேசலாம். கிருஷ்ணமூர்த்தி, எல்லா தொகுதியிலும் வேலை பார்த்துருப்பாங்க, அப்ப அது செலவு ஆகிதானே இருக்கும். அதுக்குள்ள நீங்க எப்படி முறைகேடுன்னு முடிவுக்கு வருவீங்க? முதல்ல ஒரு கணக்கு கொடுத்தாங்க, அப்புறம் ஆடிட் பண்ணாங்க, அந்த ரிப்போர்ட்ல வந்துடுச்சு, அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. எதுவுமே நடக்கல ஒன்றும், அதுக்குள்ள எப்படி முடிவுக்கு வரீங்க? இல்ல நிற்க வைத்ததே 47 வேட்பாளர். இவங்க இன்னொரு கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி வைக்கவே இல்லை. ஏன்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில்
ஐயா எப்படி வாசுதேவன் டேட்டா சார் எடுத்தாங்களோ வாசுதேவன் சார் என்ன சொல்றாரு, 47 வேட்பாளர்கள் நிக்க வச்சாங்க, ஒத்துக்கிறேன். ஆனா எல்லா தொகுதியிலும் வேலை பார்த்திருப்பாங்க அப்படிங்கிறாரு. எல்லா தொகுதியிலையும் வேலை பார்த்த மாதிரி தெரியலையே. அந்த இது டேட்டால போய் எடுக்கும் போது அவங்க வெறும் 47 பேரை தான் எடுத்தாங்க. ஆடிட்ல 3500 கோடி வரும்போது தேர்தல் கமிஷனுக்கு 39 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. இதை தேர்தல் கமிஷன் ஆடிட்ல கொடுத்த உடனே தேர்தல் கமிஷன் இது மேல நடவடிக்கை எடுத்திருந்தா எங்ககிட்ட இப்போ இன்னொன்னுங்க தேர்தலில் இருக்கு. எம்எல்ஏக்குன்னா இவ்வளோ, அவரும் அந்த புள்ளி விவரத்தோடு சொன்னார். எம்பிக்குன்னா இவ்வளோ, அந்த கணக்கு தொகை தான் செலவு பண்ண முடியும். தேர்தல் கமிஷன் அதை தான் காட்டுது. ஆனால் நீங்கள் முதல்ல 39 லட்சம் கொடுத்துட்டு ஆடிட்டில் 3500 கோடி காட்டினீங்களே, அதுவே சார் இந்த 47 பேருக்கு இவ்வளோ பணம் காட்டினதே தவறு. இவ்வளோ பணம் நீங்கள் ஆடிட்டில் காட்டியிருக்கீங்க. அப்போ இந்த தவறுக்கு என்ன பதில்னு தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரம் இருக்கு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, நீங்க எம்எல்ஏவா நிக்கிறீங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார், வாசுதேவன் சார் அடுத்து உங்ககிட்ட தான் பேசலாம். ஒரு நிமிஷம். இப்ப நீங்க எம்எல்ஏ நிக்கிறீங்க, நீங்க ஒரு 50 லட்சம் தான் செலவு பண்ணணும் தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஐயா சொன்னாங்க அதுக்கு பத்திரிகை விளம்பரம், தேர்தலுக்கு வேட்பாளர் எவ்வளவு செலவு பண்ணணும், அதுக்குள்ள நான் போக விரும்பல, என்ன டைம் ஆயிடுச்சு. அப்போ 50 லட்சம்னா அதுக்குள்ளதான் அவன் செலவு பண்ணணும், அதை தான் கணக்கு காட்டணும், அதை தான் ஆடிட்டிங் பண்ணணும். இப்போ எம்பிக்குன்னு வச்சுங்க 1 கோடின்னு வச்சுக்குவோம், அதுக்குள்ளதான் நீங்க கணக்கு காட்டணும். கேண்டிடேட்டு, ஆடிட்டிங், விளம்பரம் இதெல்லாம் நீங்க காட்டுறத 39 லட்சம் தான் காட்டியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆடிட்டிங்ல 3500 கோடி வருதுன்னா அப்ப அது எப்படின்னு தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கணுமா வேணாவா? ஆடிட்டிங்ல கேட்டிருக்கணும். தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிக்கணும், ஆடிட்டை கூப்பிட்டு எங்ககிட்ட 39 லட்சம் தான் கொடுத்தாங்க. ஏங்க இதெல்லாமே நீங்க பண்ணாம வெறும் பெஞ்சு தேய்ச்சிட்டு போறதுக்கு உட்கார்ந்து இருக்கீங்க. திரும்ப நான் அதான் கேட்கிறேன், வெளியே வந்துடக்கூடாதுன்றார் சார் வாசுதேவன் சார். வெளியே வந்திருக்க கூடாதுன்னா எப்படி சார்? ஒரு இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. இது யாருக்காக? இப்போ போற போக்கில் ஐயா வாசுதேவன் ஒரு வார்த்தை சொன்னார், காங்கிரஸுக்கு கூட செலவு பண்ணிக்கான்னு. அதாவது அங்கதான் நீங்க பார்க்கணும். இதுக்கு பின்னால நான் பிஜேபி இருக்குதுன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். நான் சொல்றேன், இப்ப பிஜேபி இதுக்கு பின்னால இருந்து இயக்கி இருக்கு. பிஜேபி தான் இந்த பணத்தை வாங்கியிருக்கு. ஐயா காங்கிரஸ் சொல்லலாம், நான் அதுக்கு வந்திருக்க மாட்டேன். அவர் சொன்னாரு காங்கிரஸுக்கும் செலவு பண்ணிருக்கலாம். நாங்க காங்கிரஸுக்கு செலவு பண்ணியிருந்தா அங்க வெற்றி பெற்றிருப்போம். எங்க கிட்ட பணம் இல்லாம தான் குஜராத்ல தோத்து போனோம். உங்களுக்கு தான் அம்பானி அதானியும் குஜராத்தில் இருக்கிறவங்க பணம் கொடுக்குறாங்க. ஆமா சார். அதே மாதிரி அந்த நிறுவனத்தின் மீதும் ஏதோ நடவடிக்கை எடுக்க முடியாது, யாரா போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், மக்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. சார் அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னா நான் என்ன கேட்கிறேன், வரி ஏய்ப்பு இதுல வரும் சார். வரி ஏய்ப்பு நிச்சயமா வருது. அடுத்தது பணம் கொடுத்தது இப்ப நான் ஒரு 5 கோடி ஒரு இயக்கத்துக்கு கொடுக்குறேன். இதுல ஒரே ஒரு இயக்கம் மட்டும், ஜனநாயக சக்தி என்ற இயக்கம் மட்டும் 1000 சில்லற கோடி டொனேஷன் வாங்கியிருக்குங்க. ஏங்க இதை கண்டுபிடிக்க முடியாதாங்க? இதை நீங்க இப்ப ஒரு நிறுவனம் இதை வெளியிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அப்ப அரசாங்கத்துக்கு என்ன வேலை? அரசாங்கம் நீங்க என்னதான் பண்றீங்க? இப்போ நான் சொன்ன மாதிரி 2 லட்சத்துக்கு அவர் ஏதோ விளக்கம்லாம் கொடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன், அதை நீங்க விளக்கம் கொடுக்க முடியுது இல்ல. 2 லட்சத்துக்கே அவ்வளவு விளக்கம் கொடுக்குறீங்களே. 4300 கோடிக்கு 355 கோடிக்கு உங்களால விளக்கம் கொடுக்க முடியாதா? 4300 கோடி என்பது என்ன சின்ன பணமா? அது எவ்வளவு பெரிய பணம். ஒரு மாநிலத்தினுடைய பட்ஜெட் போடுற பணம் அது. அப்ப இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்திருக்க, அது அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்லை, மக்கள் தான் பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. அரசாங்கம் எதுக்கு? அமலாக்கத்துறை என்ன பண்ணுது? நீங்க மறுபடியும் இப்ப இந்த கட்சி கிட்டலாம் பிரமாண பத்திரம் கேட்பீங்களா? அதை தான் ராகுல் காந்தி கேட்கிறாரு. ஈடு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கிறாரு. பதில் சொல்லணும்ல. அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு போக கூடாது. எல்லா அதிகாரமும் உங்ககிட்ட தான் இருக்கு, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. ஏத்துக்க முடியாது. சொல்ற மாதிரி ஈடு பண்ண முடியாது சார். ஜெயராஜ் ஒரே ஒரு நிமிஷம். கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது தேர்தல் அறிவித்த பிறகு ஒரு வேட்பாளரை போட்ட பிறகு இவ்வளவு செலவாகிறதோ அதை பத்தி தான் அவர் பேசுறாரு. அரசியல் கட்சி அவ்வளவு செலவு பண்ணுமா? ஆண்டுதோறும் அவங்களுக்கு தலைவர்கள் அங்கெல்லாம் போயிட்டு வர மாட்டாங்களா? அந்த செலவெல்லாம் சேர்த்து தான் சார் ஆனுவல் அக்கௌண்ட் சார். இது ஒரு கட்சி தலைவர்களே ஒரே நிமிஷம் சார், எனக்கு வேற ஒரு கேள்வி இருக்கு. நிதி வந்தது, அதை எப்படி செலவு பண்ணாங்கிறதுல கேள்விகள் இருக்கு, நிறைய வழிகள் இருக்கு. இந்த கட்சிகள்லாம் மக்கள் யாருக்குமே தெரியல. அப்ப இந்த நிறுவனங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு 1000 கணக்குல கோடி கணக்குல கொடுத்துருக்காங்களே, எப்படி கொடுத்தாங்க? இவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த கட்சிகள்லாம் தெரியுது?
எதற்காக யாருக்கும் தெரியாத அந்த கட்சிகளுக்கு எதுக்கு இவ்வளவு நிதி, எதற்காக கொடுக்குறாங்க? அப்படி இல்ல, கட்சி ஆரம்பிக்கிறவங்க இவங்களுடைய சப்போர்ட் எடுத்துக்குவாங்க. இது எல்லாமே வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கிறவங்களுடைய ஃப்ரெண்டு பார்ட்டிஸா தான் இருப்பாங்க, வேற யாரும் கிடையாது. அவங்க அவங்க நீங்க சொன்ன மாதிரி அதை வந்து வரி ஏய்ப்பு கூட இருக்கலாம், வரி ஏய்ப்பு இருக்கலாம். அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா, அது கூட வந்து கம்ப்ளீட்டா வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படின்னு நானும் நம்பல. அதுக்குதான் முதலே சொன்னேன், இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்குன்னு நான் சொன்னேன். அடிப்படையிலேயே எலெக்ஷன் கமிஷனுக்கோ இன்கம் டாக்ஸுக்கோ இடிக்கோ இது உள்ள வர முடியாது. ஒரு தனி நபர் தான் இப்போ ஏடிஆர் மாதிரி ஒரு நிறுவனம் இருக்குன்னு சொன்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து வெளிநாடுகள்ல இருந்து பயங்கரமான பேக்கிங் எல்லாம் இருக்கு, ஜார்ஜ் சோரோஸோட பேக்கிங் எல்லாம் இருக்கு, டொனால்ட் ட்ரம்ப் பேக்கிங் இருக்கு, நிக்கி ஹேலி பேக்கிங் இருக்குங்கிறதுனால ஒபாமா பேக்கிங் கூட இருக்கலாம், தெரியாது, போர்டு காம்படிஷன் பேக்கிங் இருக்கும். அவங்க எல்லாம் வந்து இதுக்கு எதிராக கேஸ் போட்டாங்கன்னு சொன்னா டெஃபினெட்லி ஏதாவது நடக்கும். ஏன்னா ஏடிஆர் தான் அந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமை உடைச்சது, அவங்களுக்கு ஃபேவரபிளா தீர்ப்பு வந்தது. அதுக்கப்புறமா என்னாச்சு, ஓகே அது ஒரு ஸ்கீம், அது வந்து அது சாதகமும் இருந்தது பாதகமும் இருந்தது. ஆனா உச்ச நீதிமன்றம் அதுக்கு வந்து ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணாம அதை ஒழிச்சு கட்டினது தப்பு, அது வேற விஷயம். ஆனா எல்லா சார் வாசுதேவன் சார், நான் சாதாரண மக்களின் புரிதலுக்காக கேக்குறேன், இடியோட ரோல் தான் என்ன நாட்டுல? பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு கீழே வர ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. 3 பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்கு சார். ஒன்னு இன்கம் டாக்ஸ், அவங்களுக்கு வந்து சர்வே பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு டவுட் வரும் நிறைய. ஒரு நிமிஷம், அவங்களுக்கு வர இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல டவுட் வரும், அவங்க சர்வே பண்ணுவாங்க, ரெய்டு பண்ணுவாங்க. 2வது சிபிஐ கிரிமினல் கேசஸுக்கு. 3வது மணி லாண்டரிங். கிரைம் ஆனதுக்கு அப்புறம் ப்ராசஸ் ஆஃப் கிரைம் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கறது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் இடி வரும். இங்க நீங்க கிரைம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் சார். ஆக்ட் ஆஃப் கிரைம் அது யார் பண்ணணும் சார்? அதை யார் பண்ணணும்? மக்கள் யார் பண்றதுன்னு சொன்னா யாராவது ஒருத்தர் போலீஸ். வாசுதேவன் சார், கிருஷ்ணமூர்த்தி சார் ஃபைல் பண்ணணும், கேஸ் ஃபைல் பண்ணணும். கவர்மெண்ட் ராகுல் காந்தி பண்ணதுங்க சார், ராகுல் காந்தி சார் பொதுவெளியில போயிட்டு இதை வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையரை வந்து தேர்தல் ஆணையத்தை ரொம்ப கேவலமா பேசுறாரு. இதுக்கு கூட அவங்க பிரமாண பத்திரம் கேட்பாங்களா அப்படின்னுட்டு சம்பந்தமே கிடையாது சார். நான் சொல்றேன் சார், எழுதிட்டீங்க சார். வாசுதேவன் சார், குஜராத்ல மாநில அரசும் பிஜேபி தான், மத்திய அரசும் பிஜேபி தான். அங்க நடந்திருக்கிற இவ்வளவு பெரிய அமௌண்ட் மாறி இருக்கு. அங்க இருக்கிற அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்காது. அங்க இருக்க எம்எல்ஏக்கள், அங்க இருக்கிற கட்சிகள் இருக்கிறவங்க, மத்திய அரசு யாரும் போயிட்டு எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில இருந்து கிருஷ்ணமூர்த்தி சார் போய் கேஸ் ஃபைல் பண்ணுமா சார்? அப்ப அங்க இருக்கவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? ஐ காட் யுவர் பாயிண்ட். இப்போ இந்த சில நிறுவனங்களுடைய பெயர்கள் எல்லாம் வெளியில வந்திருக்கு இல்லையா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை டெஃபினெட்லி அதை ஓபன் பண்ணி பார்ப்பாங்க, இந்த இது கரெக்டா ஃபைல் பண்ணிருக்காங்களா, இது ஏதாவது பணம் டிரான்ஸ்பர் ஆயிருக்காங்கிறத அவங்க பார்ப்பாங்க, இன்கம் டாக்ஸ். அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ்க்கு அவங்களுக்கு தெரிஞ்சது இது வந்து மணி லாண்டரிங் இருக்குன்னா அவங்களே இடி கூப்பிடலாம். இப்ப பொது வெளியில வந்ததுனால பொது வெளியில வரவேங்கிற போது என்ன ஆகும், இப்போ நீங்க வந்து குஜராத் திருப்பி சொல்ல காரணம் வந்து நீங்க வந்து கிருஷ்ணமூர்த்தி சாரை குஷிப்படுத்துறீங்க, பிஜேபி ஆளு மாநிலம் கண்டிப்பா யாரையும் குஷிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு மாநில அரசு இதை கேட்டிருக்கணும், அங்க நடந்திருக்கிறது தவறு. சரிங்களா? மத்திய அரசு நடத்துறீங்களா? இதே ஏடிஆர் கேக்குறேன். இந்த மேட்ரு நடந்தது குஜராத் சொல்லி நெறியாளர் என்ன குஷிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. குஜராத் நடந்திருக்குன்றாரு சார். கிருஷ்ணமூர்த்தி சார் ஒரே இடங்களை நீங்க ப்ரூவ் பண்ணுங்களேன். நீங்க போய் ஒரு வழக்கு போடுங்க தமிழ்நாட்டுல. கிருஷ்ணமூர்த்தி சார், வாசுதேவன் போடுங்க.
தமிழ்நாட்டுல இந்த கட்சி இவ்வளவு பணம் வாங்கி இருக்குதுன்னு போடுங்க. நடந்தது குஜராத் சார். அததான் குஜராத் அவரே சார் என்ன குற்றப்படுத்தணும் அவசியம் என்ன இருக்கு? கிருஷ்ணமூர்த்தி சார், வாசுதேவன் சார், சார் வாசுதேவன் சார், ஒரு நிமிஷம் சார், வாசுதேவன் சார், சார் வாசுதேவன் சார், என்னோட கேள்வி வச்சிருக்கேன் சார். வாசுதேவன் சார், சார் வாசுதேவன் சார், நீங்க என் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, அதுக்கு என்னோட பதில வைக்கிறேன். குஜராத் ஏன் அப்படி மென்ஷன் பண்றேன்னா, தமிழ்நாட்டிலயோ வேற மாநிலங்களையோ நடந்திருந்தா அந்த கட்சி வேறையா இருந்திருக்கும். இது மாநிலத்து சம்பந்தப்பட்டது, இது மத்திய அரசு சம்பந்தப்பட்டது அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லலாம். ஏன்னா இங்க பெங்களூர்ல இருந்து மற்ற மாநிலங்களில் நடந்திருக்கு. அங்க ஆளும் கட்சியா இருப்பது மாநில அரசும் மத்திய அரசும் ஒரே கட்சி. அப்ப அந்த ஒரு கட்சிக்கு தான் பொறுப்பு இருக்கிறது. அதை குறிப்பிடுறதுக்கு தான் நான் அதை சொல்லியிருக்கேனே தவிர, இங்க காங்கிரஸ்காரர்களையோ இல்ல வேற யாரையோ நான் குசிப்படுத்த வேண்டிய அவசியமும் தேவையில்லை எனக்கு. ஆனா நீங்க அதை இல்ல, நீங்க அதை மடைமாற்றி மக்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டுபிடிக்காத இருந்த இடி மத்திய அரசாங்கத்தை கண்டிப்பா நீங்க குறை சொல்லிதான் ஆகணும். அந்த குறையை நீங்க ஏத்துக்கணும் தான் ஆகணும். இது தவறு என்பதை ஒப்புக்கொண்டுதான் ஆகணும் நீங்க. கண்டிப்பா சார். சார் கிருஷ்ணமூர்த்தி சார், இப்ப சார் சொல்றாரு இதுல இடி வராது, எலெக்ஷன் கமிஷன் வராது, அரசும் இந்த நடவடிக்கை எடுக்காது, ஆனா மக்கள் தான் நீங்க தான் கேஸ் போடணும் அப்படிங்கிறாரு. இதுதான் எல்லா இடத்துலையும் நிலைமையா? இந்த காரணங்கள் இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கிறதால தான் இந்த மாதிரியான கட்சிகளுக்கு நிதி அதிகமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் சென்ற வருடம் இன்னொரு விஷயம் போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு நிதி வந்தது, அதில் அதிகமாக 40% ஏறி இருந்தது, நிறைய கட்சிகளுக்கு அதிகமாக இருந்தது. அப்போ அந்த வருஷமே நிறைய விஷயங்கள் இருந்து நிறைய பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அது மறக்கப்பட்டிருக்கிறது. இப்போ திருப்பி இப்படி ஒரு விஷயம் பூதாகாரமாக கிளம்பி இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? இதற்கு எதுவும் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லையா? எடுத்துன்னு வர எண்ணங்கள் எதுவும்? அதாவதுங்க, வரி ஏய்ப்பு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்றைய மத்திய அரசாங்கத்திற்கு நிறைய பணத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்ற தகவல் எல்லா காட்சி ஊடகங்களிலும் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. நான் பேசினதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, என்ன பேசவே விட மாட்டேன். என்ன பேச விட்டாதான் வாசுதேவன் சார் அவர் பேசின பிறகு நீங்க மறுப்பு தெரிவிக்கலாம். அதற்கான நேரம் அது. பிஜேபிக்கு போன தடவை வந்த பணம் இருக்கு பாருங்க, அவங்க எல்லாருக்கும் வரி ஏய்ப்பு செய்வதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு எல்லா காட்சி ஊடகங்கள் பத்திரிகைகள் அலசி ஆராய்ந்தது. காங்கிரசுக்கு கொடுத்ததை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமாக பிஜேபிக்கு. சார் பிஜேபி காங்கிரஸ்ங்கிறது நம்ம தனியா பார்க்கலாம். நான் என்ன தேசிய கட்சிகளா இருக்கு. வரி ஏய்ப்பு தான். இப்ப என்ன சொன்னார் சார்? வரி ஏய்ப்பு இதுல நடந்திருக்கலாம்னு சொன்னாரு. சார் இருங்க சார், வாசுதேவன் சார் என்ன பேச விடுங்க. நீங்களே பேசிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல சார். நீங்களே பேசக்கூடாது, நீங்களே பேசிட்டு கூடாது. என்ன பேச விடுங்க சார். வாசுதேவன் என்ன பேச விடுங்க. இது பாருங்க, நீங்களே பேசிட்டு இருக்கிறது சார். வாசுதேவன் சார் உங்களுக்கான நேரத்துல நீங்க பேசுங்க. நான் என்ன கேக்குறேன், வரி ஏய்ப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றாரு. சரி, வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறதுக்கு இந்த 5 வருஷம் ஆச்சு உங்களுக்கு. அது ஒரு இது மீடியா இது வந்து வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருதுன்னா நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க? நாம அதை தான் திரும்பி கேட்கிறோம். எதுக்கு இடி, எதுக்கு சிபிஐ? சார் உங்களுக்கான நேரத்துல பதில் சொல்லுங்க சார். கடைசி ரவுண்டுக்கு வந்துட்டோம். தேர்தல் கமிஷன்ல நான் அதை தான் திரும்பி கேட்கிறேன். 39 லட்சம் கணக்கு காட்டிட்டு ஆடிட்டர்ல 3500 கோடி காட்டுறான்னா அப்பவே இது தேர்தல் கமிஷன் வந்து ஏன் இடிக்கு ஏன் அவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்க கூடாது? தேர்தல் அதிகாரம் இல்லைங்கிறாரு சார். ஏங்க என்ன சார் இது அதிகாரம்? ஏங்க நீங்க அதிகமாக தேர்தல் கமிஷனால என்ன பண்ண முடியும் சார்? அதை தாண்டி எப்படி சார் சொன்னார்? அதிகமாக செலவழித்திருந்தால் அந்த கணக்கு கண்டுபிடிக்கப்பட்டால் தேர்தலே செல்லாதுன்னு சொல்றாங்க சார் இடி. தேர்தல் கமிஷனு அதிகமாக வரவு செலவு கணக்குல யாராவது போய் நிரூபிச்சு கோர்ட்ல கேஸ் போட்டாங்கன்னா நீங்க எம்எல்ஏவா வெற்றி பெற்றிருந்தா செல்லாதுன்னு அறிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சட்டங்கள் ஏற்கக்கூடிய இந்த நாட்டுல இவ்வளவு பெரிய ஃப்ராடு தானே நடந்திருக்குது. அதை கண்டுக்காம விட்டுட்டு இது நடந்தது குஜராத்ல தான் சொல்றாங்க. அப்ப குஜராத்தை பத்தி தானே பேச முடியும். அங்கேயும் உங்க ஆட்சி, டெல்லியிலயும் உங்க ஆட்சி, இடி உங்க கையில இருக்குது, சிபிஐ உங்க கையில இருக்குது, தேர்தல் கமிஷன் உங்க கிட்ட இருக்குது. நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். பொன் கிருஷ்ணமூர்த்தி நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா இதை பார்த்தாக்கா பாக்குறவங்க எல்லாம் சிரிப்பாங்க சார். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம்.